சாந்தி சாந்தி ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். எங்க நீங்க கஷ்டப்பட்டு டியூஷன் எடுக்கிறீங்களேன்னு உங்களுக்காக சிரமப்பட்டு காஃபி போட்டுட்டு இருக்கேன். நீங்க பாட்டு சொல்லாமக்கெல்லாம் போயிட்டே இருக்கீங்க. நான் இன்னைக்கு டியூஷனே எடுக்கலையே. எடுக்கலையா? ஏன்? வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஓ சரி சரி, காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, இப்பவே லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். என்னங்க நீங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு காஃபி போட்டு பாருங்க, கையெல்லாம் சுட்டுக்கிட்டேன் பாருங்க. நீங்க சாப்பிடாம போனா மனசு கஷ்டப்படுங்க. சரி கொண்டு வாங்க. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, கொண்டு வந்துடுறேன். டிகாஷன் ரெடி. பாலும் ரெடி. ஆஹா சூப்பர். சக்கரை 1 2. ஓகே. சாந்தி என்னங்க காஃபி. சாரிங்க, தெரியாம பட்டுருச்சு. சாரிங்க. இல்ல சாரி. பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். நிறைய காஃபி கொட்டிடுச்சுங்க. இப்படி எப்படி வீட்டுக்கு போவீங்க? வேற புடவை மாத்திட்டு போங்க. இல்லங்க நான் வாஷ் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல. இத பாருங்க, நீங்க ஒண்ணும் சங்கடப்படாதீங்க. வீட்ல புது புடவை இருக்கு, மாத்திட்டு போங்க. இல்ல வேண்டாம், நான் சொன்ன கேளுங்க. நீங்க மாத்திட்டு தான் போறீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் புடவை கொண்டு வரேன். சாந்தி சாரிங்க. இந்தாங்க ப்ளீஸ் வாங்கிக்கங்க. எதுவும் யோசிக்காதீங்க, வாங்கிக்கங்க ப்ளீஸ். Hey Gautam, countdown starts. சாந்தி, வாவ், இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் சாந்தி, நீங்க இந்த புடவைய எனக்கு திருப்பி தர வேண்டாம். ஆக்சுவலா இது உங்களுக்காக வாங்கின புடவை தான். இது எப்படி உங்ககிட்ட கொடுக்கறதுன்னு நானே மனசுக்குள்ள குழம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப தான சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு. இது பாருங்க, அதுக்காக உடனே கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்கு அது இதுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துறதுங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டா தான் நான் உங்களுக்கு இந்த சாரியை கொடுத்தேன். இதுல தப்பு இல்லைன்னு என் மனசு சொல்லுது. ஏங்க, உங்களுக்கும் அப்படிதான் தோணுன்னு நினைக்கிறேன். தோணும். நான் கிளம்புறேன். கடவுளே, என் குடும்பத்துக்கு என்னென்ன தேவை, நீ என்ன செய்யணும்னு உன்னை நான் எதுவும் கேட்காமலேயே நீயா ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி இப்போ என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு நல்ல குணமுள்ள சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. இப்பதான் என் மனசு நிறைஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி வாசலையே பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க? ஓ, அண்ணன் வராரான்னு பாக்குறியா? அதெல்லாம் அவர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் அவரை எதிர்பார்க்கலீங்க. ஆ, சாந்தி வெளியில போனா இன்னும் வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். சாந்தி வெளியே போனாளா? எதுக்கு? ஆமாங்க. நான் தான் அவளை இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போடுன்னு சொல்லியிருக்கேனே. லீவு போட்டுட்டா? ஆ,
ஆனா திடீர்னு விஸ்வநாதன் வீட்ல இருந்து போன் வந்தது. அவங்க பேத்தி ஐஸ்வர்யாவுக்கு டியூஷன் எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க. அதான் போயிருக்கா. என்னம்மா நீ இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்கன்னு உனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கா நீ வெளியே அனுப்புற? இந்த டியூஷன் விவகாரம்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்ல. அப்படி என்ன அவசரம்? நானும் அப்படிதாங்க சொன்னேன். 1 மணி நேரம் தானே, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டா. சரி, நீ ஒண்ணு பண்ணு. முதல்ல அவளுக்கு போன் போட்டு அவளை சீக்கிரமா வர சொல்லு. சரிங்க. சாந்தி, நீ எங்கன்னு இப்பதான் அப்பா கேட்டுட்டு இருந்தாருமா. அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. சரி, நீ போகும்போது இந்த புடவைய கட்டிட்டு போன? இல்லம்மா, அந்த புடவையில காஃபி கொட்டிடுச்சு. அவங்க இந்த புடவை கொடுத்தாங்க, அதான் கட்டிட்டு வந்தேன். சரி சரி, நீ இந்த புடவையை மாத்திட்டு சீக்கிரமா ரெடி ஆகு. சரிம்மா. சாந்தி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து புது புடவை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்க பொண்ணு பார்க்க வரும்போது நீ அதை தான் கட்டிக்கணுமா. சரி, பெரியப்பா ஒரு நேரம் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிடுமா. சரிம்மா. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்னங்க, மாமா வந்திருக்காரு. பூஜா, இது அக்கா தலையில வச்சு விடு. சரி பெரியப்பா. வரும்போது பெரியப்பா காஃபி எடுத்துட்டு வாமா. சரி. இது வாங்கி. என்ன வாங்க அண்ணே, எப்படி இருக்கீங்க? சரி, வந்து வராதமா உங்களை போய் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு. பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கல்யாணம் பண்ணி நீ எப்படி இருக்க? ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இந்த பெரியப்போட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டுமா. அக்கா நல்லா இருக்காங்களா? பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க மாமா? எல்லாம் நல்லா இருக்காங்க. காப்பி கொடு. பெரியப்பா. அம்மா, உங்க பெரியம்மா பட்சணம் எல்லாம் செஞ்சு என்ன வச்சிருக்கா, உள்ள கொண்டு போய். எடுத்துட்டு போ. நீ கூட போம்மா, சீக்கிரம் ரெடி ஆயிடு. சரிப்பா. அவங்க எல்லாம் வர நேரம். வந்துட்டு பெரியப்பா. சரி அண்ணா வாங்கண்ணே, வந்து உட்காருங்க. உட்காருங்க. என்ன கணேசா, ஆ, மெஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு? விலைவாசி எல்லாம் எக்கச்சக்கமா ஏறி போய் கிடக்குதே, கட்டுப்படி ஆகுதா? ஏதாவது லாபம் வருதா இல்ல அப்படி இப்படிதான் இருக்கா? என்ன பண்றதுன்னா அப்படி இப்படிதான் இருக்கு. பெருசா லாபம்னு ஒன்றும் பார்க்க முடியல. ஏதோ கையை கடிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. லாபம்னு ஒன்றும் இல்லைனாலும் ஏதோ இந்த அளவுக்காவது இருக்கேன்னு திருப்தி பட்டுக்கிட்டு இருக்கேன். அது சரி, பொண்ணு பார்க்க எப்போ வருவாங்க? அவங்க இப்ப வர நேரம் தான். நம்ம சுப்பிரமணியம் இல்ல, அவன் தான் இங்க எல்லார்படியும் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு? நம்ம சுப்பிரமணியம். ஆமா, தங்கமான மனுஷன் வச்சுப்பா. ஆ. மனசால யாருக்கு எந்த கெடுதியும் நினைக்காதவன். அவனுடைய ஏற்பாடுனா நல்லபடியா தான் நடக்கும். அது சரி, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறதா சொன்னியே போன்ல. ஆமாண்ணே, அவங்க ரொம்ப நல்ல இடம். அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, நம்மளையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, எப்படியும் முடிச்சிடலான்னு சுப்பிரமணி வேற சொன்னானேன்னு தீர்மானம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவங்கள வர சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணேன். அப்புறம் அவங்க இருக்கிற தெருவுல அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை, அப்படி ஒரு பேரு இருக்காத பின்ன. பையன் எஸ்ஐ ஆச்சே. ஆனா எஸ்ஐங்கிறதுனால பெரிய பந்தாலாம் கிடையாது. டியூட்டில ரொம்ப கரார் அப்படின்னு நல்ல பேர் வாங்கியிருக்கிறாரு. எல்லாம் நம்ம சாந்தியோட அதிர்ஷ்டம். சரி, ராஜா படிப்பெல்லாம் முடிச்சிட்டானா? எங்கண்ண, சிஏ ஃபைனல் இயர் முடிக்க வேண்டியிருக்கு. ராமகிருஷ்ணங்கிற ஆடிட்டர்ட்டா அசிஸ்டண்டா இருக்கான். இந்த அரியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டான்னா இவன் வேலையை தேடி போக வேண்டியதில்லை. வேலை தன்னால இவனை தேடி வந்துடும். விரும்பி உழைச்சான்னா ஆயிரக்கணக்கில் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். என்னவோ ஆண்டவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானோ. நீங்கள் அவனை கூப்பிட்டு கண்டிச்சு 2 வார்த்தை ஏதாவது சொல்லி வச்சிங்கன்னா அந்த புத்திமதியை கேட்டு நடந்துக்குவான்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்றேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ராஜா, கொஞ்சம் இங்க வாப்பா. பெரியப்பா, வாங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்பா. இங்க பாருப்பா, நீங்க எல்லாம் படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறதுக்காகத்தான் உங்க அப்பன் கிராமத்திலேருந்து பட்டணத்துக்கு வந்து இன்னும் உங்களுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மனசுல வச்சுங்கப்பா. காலம் போற போக்க பார்த்தா நிறைய படிச்சு நல்ல மார்க் வாங்கினா தான் கை நிறைய சம்பாரிச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். அதை மனசுல வச்சுட்டு நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி உங்க அப்பா மனசை சந்தோஷப்பட வைக்கணும். புரியுதா? சரிங்க பெரியப்பா. என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க. டேய், சீக்கிரம் சாந்தி ரெடி பண்ணி சொல்லு. அண்ணா வாங்கண்ணா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். வாங்க வணக்கம். நல்லா உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க. ஹலோ, உட்காருங்க. நீங்களா? ஏம்மா, அவரை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியும்பா. உங்ககிட்ட கூட நான் சொன்னேனே, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி ஒரு எஸ்ஐ ஒருத்தர்
கான்ஸ்டபிள் விட்டு என்ன வீட்டுல ஓ. விட்டாருன்னு. வாங்க உட்காருங்க. வாங்க. வா உட்காருப்பா உட்கார். பூஜா, என்னது இது? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல அப்பதான் விடுவேன். சரி சீக்கிரம் கேளு. உனக்கு சூர்யா பிடிக்குமா விக்ரம் பிடிக்குமா? ஏய், என்னடி இது சம்பந்தம் இல்லாம கேள்வி, அதுவும் இந்த நேரத்துல? போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு போ. அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. உனக்கு சூர்யா பிடிக்குமா விக்ரம் பிடிக்குமா? எனக்கு உனக்கு எனக்கு தெரியலடி. சி டீச்சர் அம்மா அறிவாளி மாதிரி பதில் சொல்றேன்னு பார்த்தா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி பதில் சொல்ற. அந்த பாட்டு நான் பாடும்போது உனக்கு புரிஞ்சிருக்க வேண்டாம்? சூர்யா ஜோதிகா, சாந்தி ராம். பேர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. டீச்சர் போலீஸ், அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. எனக்கு ஓகே. உனக்கு எப்படி? ஏய் சி, போடி. சொன்னதுக்கே இவ்வளவு வெக்கமா? அப்ப மாப்பிள்ளைய பார்த்தா என்ன பண்ணுவ? ஏய், உனக்கு இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா? ஆமா, இன்னைக்கு உனதான பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ அப்படியா? உன்னையே ஒரு நாளைக்கு பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, அன்னைக்கு நாங்க வச்சுக்கிறோம். அத அன்னைக்கு பாத்துக்கலாம். இப்ப மேட்ரு கேளு. எஸ்ஐ மாப்பிள்ளன்னு நீ என்ன நினைச்சியும் எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து நல்ல தொப்பையும் தொந்தியமா கரடு முரடா ஒரு மாப்பிள்ள வர போறாருன்னு நினைச்சேன். பட் ஆனா ஆள் வந்து செம்ம ட்ரிம்மா ஸ்மார்ட்டா ஹீரோ மாதிரி இருக்காரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ தெரியுமா? சரி, அப்பா அம்மாக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம எப்படி போகும்? மாப்பிள்ளைய பார்த்ததுமே அவரோட வீர தீர செயல் எல்லாத்தையும் சொல்லிட்டால அப்பா கிட்ட. என்னடி சொல்ற? உன்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு எஸ்ஐ ஒருத்தர் என்ன ஒரு ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்தினாரு சொன்னேனே, அவர்தான் இன்னைக்கு வந்திருக்காரு. சோ அவர்தான் நம்ம வீட்டு மருமகன்னு அப்பாவும் அம்மாவும் இந்நேரம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதத்தானே எதிர்பார்த்தேன் பூஜா. நம்ம வீட்டுல 1க்கு 2 கல்யாணமா நடக்க போதுங்கிறத நினைச்சா அவங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். எனக்கு இது போதும் பூஜா. சரி சரி சரி, உருகாத. போட்ட மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருச்சுன்னா மாப்பிள்ள உன்னை பார்த்து பயந்துடுவாரு. உனக்கு எப்பவும் விளையாட்டு தானா? போ, ராஜா ரெடி ஆயிட்டானு பாரு. அட ஆமால, மகாராஜாவை பார்க்க வெளியில மகாராணி வேற வெயிட்டிங். நான் போய் அவனை பாக்குறேன். நீ சீக்கிரம் வா. இவதான் என் பொண்ணு, பேரு திவ்யா. ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இவரு எங்க அண்ணன், எங்க ஊர்ல இருக்காரு. வணக்கம். வணக்கம். நிலம் புலம் விவசாயம் தோட்டம் துறவுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலும் அண்ணனை கேட்காம நாங்க எதுவும் செய்யறதில்ல. எதுவா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்க குடும்பத்தோட கடைசியான முடிவு. பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கணும்னு முடிவு பண்ண காரணமே என் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி உங்க பையனுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால தான். நீங்க வித்தியாசமா ஒண்ணு நினைக்கலையே? இதுல எல்லாருக்கும் சம்மதம் தானே? நாங்க எந்த விஷயத்தையும் வித்தியாசமா நினைக்கவே இல்லை. எங்களுக்கு எல்லாம் சம்மதம் தான். என்ன மருமகளே, என் பொண்ணு உன் காதல் என்ன சொல்லிட்டு போறா? நான் ரொம்ப அழகா இருக்கேனா? அவங்களுக்கு என் கண்ணத்துல முத்தம் கொடுக்கணும் போல இருக்கான். அவங்களுக்கே அப்படின்னா அவங்க அண்ணனுக்கு எப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? உங்க அண்ணனை இன்னும் கண்ணிலே காமிக்கலேன்னு சொன்னேன். ஏய் ராஜா, ஏய் என்னடா? உனதானே பாக்க எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு பாத்துருக்கிற பொண்ணு எப்படி தெரியுமா இருக்கா? சும்மா சூப்பரா இருக்காடா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏய், என் மூடு தெரியாம பேசாத, போ இங்க இருந்து. இப்ப எதுக்கு கொலைக்கிற? ஏய், போங்கறான்ல. போறேன் போ. என்ன மாப்பிள்ள வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. அண்ணனுக்கு என்னன்னா பொண்ணை கண்ணிலே காட்டாம கண்டதையும் பேசிட்டு காக்க வச்சிட்டு இருக்காங்களே, அதான் மூட் அவுட். ஏய் சும்மா ரெடி. பரவாயில்ல விடுங்க. பட்டணத்து பொண்ணு மனசுல பட்டதை பளிச்சுன்னு சொல்லுது. பொண்ணையும் மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. சரிங்க, இது வர சீக்கிரம் வர சொல்லு. டேய் பொண்ணை நல்லா பாத்துக்கடா. இந்த ஒரு செயின் போதுமா? இன்னொரு செயின் போட்டிருக்கலாம்ல. இது போதும்டி. சாந்தி, வந்து உங்களுக்கு காஃபி குடுமா? ஏய், நீ போய் அண்ணனை கூட்டிட்டு வா. இரு,
முக்கியமான சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட்டிட்டு போ. எஸ்ஐ மாப்பிள்ள அப்படிங்கறதுனால பார்த்ததும் பயந்து சல்யூட் அடிச்சு காஃபி எல்லாம் மேல கொட்டக்கூடாது, புரியுதா? அழகா அப்படி போய் அந்த காஃபியை கொடுக்கணும், ஓகேவா? சரி. ஏய் நீ போய் அண்ணனை கூட்டிட்டு வா. சரி வாமா. இதான் என் பொண்ணு சாந்தி. இப்போ டெம்பரரியா ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் காஃபி கொடுக்கலாமே? குடும்பம் தேங்க்யூ. அண்ணா எடுத்துங்கண்ணா, அதை கொண்டு வச்சுட்டு அப்படி உட்காருமா. வணக்கம். வணக்கம், உட்காருமா. அட நீ இன்னும் அந்த பொசிஷன்ல இருந்து மாறவே இல்லையாக்கும். ஏஞ்சி வா, உன்னை பார்க்கணும்னு விடு சொல்றாங்க. பூஜா, என்னால வர முடியாது. ஏய் அம்மா கூட்டி வர சொன்னாங்க, வா. ப்ளீஸ் பூஜா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ப்ளீஸ். ஐயோ please. பூஜா, போ. பூஜா. இவர்தான் ராஜா. ரொம்ப நேரமா மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, கல்யாண வெக்கம். எங்க வீட்ல இவர் பொண்ணா பிறந்திருக்க வேண்டியது, நான் பையனா பிறந்திருக்க வேண்டியது. மாறி போச்சு. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா? எங்க பையனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்க எனக்கு முழு சம்மதம். எங்களுக்கும் மாப்பிள்ளையும் இந்த சுட்டி பொண்ணையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. முத சந்திப்புலயே ரெண்டு குடும்பமும் வருஷமா சிரிச்சு பேசுறத பார்க்கும்போது ஏதோ போன ஜென்மத்தை விட்ட குறையோ தொட்ட குறையோ அப்படின்னு எனக்கே நினைக்க தோணுது. எங்களுக்கு முழு சம்மதம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல சீர்சனத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரொக்கமும் நகையும் ரெண்டு பக்கம் சமமா இருக்கும். இதுதான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல உள்ள வசதி. இன்னொரு வசதியும் இருக்கு பெரியப்பா. நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுல அழ வச்சாங்கன்னா அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுல அழ வச்சிட மாட்டோம். அடே அப்பா, ரொம்ப விவரமா தான் பேசுற. எனக்கு இன்னொரு பையன் இருந்தா நிச்சயமா உன்னைத்தான் பேசி முடிப்பேன். சரிங்க, உங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் முழு சம்மதம் தானே? என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா?